சரத், உங்களோட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 5 இயர்ஸாக ஏஐ டீம்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு ஏஐ லேர்னிங் பாத் சொல்லுங்கள். ஏன்னா என் வியூவர்ஸ் நிறைய பேர் இதை கேட்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஏஐ இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா மாடல் பில்டிங் அப்படின்ட்டு உட்காந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் டாஸ்க் எப்படி கொடுத்துருப்பீங்கன்னா, நான் இந்த ஒரு படம் தரேன், இந்த படத்தில் பூனை இருக்கா நாய் இருக்கா கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்ட்டு ஒரு டாஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது, அந்த ஏஐ இன்ஜினியர் இல்லை எம்எல் இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, ஆல்ரெடி என்ன மாடல்ஸ் இருக்குன்ட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணுவார். ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த மாடல்ஸில் எந்த அளவுக்கு இதால் வந்து ஒரு நாயோ ஒரு பூனையோ கண்டுபிடிக்க முடியுது, எந்த அளவுக்கு நல்லா பண்ணுது பண்ணல அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணி அவர் ரிசர்ச்சில் அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவார். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண ஒர்க் பண்ணுவார்னா, மாடல் ட்ரைனிங், டெஸ்டிங், வேலிடேஷன், இந்த மாதிரி ப்ராசஸில் டேட்டா கலெக்ஷன் இதெல்லாமே உட்காந்து அவர் பண்ணி அந்த மாடலை டியூன் பண்ணி அந்த மாடலை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வேலைக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் அவரோட வேலையாக இருக்கும். ஸோ இவங்களை வந்து ஜெனரலி எம்எல் இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் எல்எல்எம்ஸ் இதெல்லாம் வந்த உடனே இன்றைக்கி வந்து சில இன்ஜினியர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்கன்னா, இந்த எல்எல்எம்ஸ் இது எல்லாமே வந்து பிளாக் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மாடல் டெவலப் பண்ணுறது கிடையாது. பட் அவங்களோட ரிசர்ச் எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த மாதிரி கமர்ஷியலி அவைலபிள் மாடல்ஸ் இல்லை கமர்ஷியலி அவைலபிள் இந்த எல்எல்எம்ஸ் இல்லை ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸை பிளாக் பாக்ஸாக ட்ரீட் பண்ணி அதுக்கு இன்புட் என்ன பண்ணணும், அவுட்புட் எவ்வளோ வருது, என்ன வருது, அது அதை வச்சு அவங்க அப்ளிகேஷன் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத அவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. அதே போல் இன்னும் நிலமையில் பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ், ரைட், ஏஜென்டிக் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டியதுக்கு வந்து அவங்க வந்து ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணணும், ஸோ ஒரு எல்எல்எம் யூஸ் பண்ணி பண்ணணும், எந்த எல்எல்எம் பிக் பண்ணுறது, இந்த எல்எம்க்கு இன்புட் என்ன கொடுக்கணும், அவுட்புட் என்ன கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய டியூனிங்க்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் பாக்ஸுக்கே வந்து அவுட் சைடில் வந்து டியூனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு அவங்களும் ஏஐ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ ஒன்று லோ லெவலில் மாடலில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் டெவலப் பண்ணியோ இல்லை ரிசர்ச் வந்து ஒரு மாடலை பில்ட் பண்ணி அதுக்கு மேலே அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பண்ணுறவங்களும் ஏஐ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டைட்டிலில் வந்து இருக்குது, அவங்க ரோல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அதர் எண்ட் இது போல் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாடல்ஸையும் இருக்கிற எல்எல்எம்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே கரியர் பாத்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஜாப்ஸ்னால் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் கரியரில் நீங்கள் க்ரோ ஆகலாம்.